ஜப்பான் படைகள் மணிலாவை கைப்பற்றின. 1942ஆம் ஆண்டு ஜனவரி 2 அன்று 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் படைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரான மணிலாவை கைப்பற்றின. இது பசிபிக் போர்க்களத்தில் ஜப்பானின் வேகமான முன்னேற்றத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாகும். அந்த காலத்தில் பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1941 டிசம்பர் 7 அன்று பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு பிறகு ஜப்பான் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் படையெடுத்து வந்தது. அதன் ஒரு பகுதியாக பிலிப்பைன்ஸும் இலக்காக மாறியது. ஜப்பான் விமானப்படை மற்றும் தரைப்படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்க மற்றும் பிலிப்பைன்ஸ் படைகள் மணிலாவை பாதுகாப்பது கடினமானது. பொதுமக்கள் பாதுகாப்புக்காக மணிலா நகரம் ஓபன் சிட்டி என அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் 1942 ஜனவரி 2 அன்று எதிர்ப்பு இல்லாமல் ஜப்பான் படைகள் மணிலாவிற்குள் நுழைந்து நகரை கைப்பற்றின. இதனால் நகரம் பெரும் அழிவிலிருந்து தற்காலிகமாக காப்பாற்றப்பட்டது. மணிலா கைப்பற்றப்பட்ட பின் பிலிப்பைன்ஸ் முழுவதும் ஜப்பான் ஆட்சி விரைவாக பரவியது. அமெரிக்க ஜெனரல் டக்ளஸ் மேகார்தர் மற்றும் அவரது படைகள் பின்னர் பாட்டான் மற்றும் கொரேகிடோர் பகுதிகளுக்கு பின்வாங்கினர். ஜப்பான் ஆட்சி காலத்தில் பிலிப்பைன்ஸ் மக்கள் அடக்குமுறை, உணவு தட்டுப்பாடு மற்றும் மனித உரிமை மீறல்கள் போன்ற கடுமையான அனுபவங்களை சந்தித்தனர். இது நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வாழ்வை பெரிதும் பாதித்தது. 1945ஆம் ஆண்டு அமெரிக்க மற்றும் கூட்டுப்படைகள் மீண்டும் பிலிப்பைன்ஸை கைப்பற்றி மணிலாவை ஜப்பான் ஆட்சியிலிருந்து விடுவித்தன. ஆனால் அந்த நேரத்தில் நடந்த போர் காரணமாக நகரம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தது. இவ்வாறு 1942ஆம் ஆண்டு ஜப்பான் படைகள் மணிலாவை கைப்பற்றியது 2ஆம் உலகப் போரில் பிலிப்பைன்ஸ் சந்தித்த மிக முக்கியமான மற்றும் வேதனையான வரலாற்று சம்பவங்களில் ஒன்றாகும்.